நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. திராம்சம்மை, இப்போ நீங்கள் கார்பரேட்டுகளுக்கான அது பட்ஜெட்லேருந்தே அந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் திரு மதுக்கூர் ராமலிங்கம் சொல்கிறாரு. நம்ம வயநாட்டிலிருந்து வட மாநிலங்களுக்கு போனால் தொடர்ச்சியாக ரயில் விபத்துக்கள் 2 வாரங்களில் மட்டும் 7 ரயில் விபத்துக்கள், இன்னைக்கு காலையில் ஜார்க்கண்டில் நடந்த ரயில் விபத்து உட்பட தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்? நிர்வாக சிக்கல், ரயில்வே துறையினுடைய போக்கு மிக மோசமாக இருக்கிறது. அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெறும் விளம்பரத்திற்காக செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை கடுமையா காங்கிரஸ் முன்வைக்கிறாங்க. ஸோ முதல்ல அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் சொன்னதிலிருந்து 2 கருத்துகள். ஒன்று, இந்திய அரசு 2011 இன்னைக்கு வரைக்கும் என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல எந்த அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வரல. உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க தவற என்னன்னு நீங்க சொல்லுங்க. அதுதான் நீங்க சொல்லிட்டே போக முடியாது. நீங்க வந்து என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல சேஞ்ச் பண்ணல, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்ல என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல எல்லாத்தையும் வழக்கறிஞர் நான் என்னன்றதை தெளிவா முடிச்சிடுறேன். 3 சென்டென்ஸ் நீங்க வழக்கறிஞருங்க. நாங்க அதிலே வந்து ஒவ்வொரு வழக்கையும் ஒவ்வொரு கூறி ஒரே ஒரு நிமிஷம் 3 லைன் சென்டென்ஸ் முடிஞ்சாதான் அதோட அர்த்தம் என்னன்னு தெரியும். முதல் பாதியிலேயே இதுதான் நாங்க சொன்னது. இன்னொருத்தர் தவறு சொல்கிறாரு, நான் இன்னொருத்தர் உங்களை சொல்ல முடியாது. இல்ல அப்படி இல்ல. மத்திய அரசு அப்படி உடனே தவறு கருத்துக்கு நான் பதில் வாங்கிக்கிறேன். சொல்லுங்க. மாற்றம் இல்ல சொன்னீங்களே, அத பிரச்சனை. எவ்வளவு 2018 ல இருந்து சுற்றுச்சூழல் சட்டங்களை நீதி போக செய்யல. என்னன்னா நான் அவங்களோட டெக்னிக்கலா என்ன தவறுன்னு திரும்பி சொல்றேன். அவங்க பாலிசி டெசிஷன் சொல்றாங்க. என்வாயன்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட் என்வாயன்மென்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருந்து அமெண்ட்மென்ட்டா கொண்டு வரல. அது கீழ இருக்க ரெகுலேஷன்ஸ்ல அமெண்ட்மென்ட் வந்தது. அதுதான் நான் யாருக்கு பவர்ஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக வந்து அதை கேட்கறதுக்கு யாருக்கும் தயாரா இல்ல. ஏன்னா அந்த பொறுமை இல்லாததுதான் இன்னைக்கு காரணமே இந்த பிரச்சனைக்கு. பொறுமை இல்ல இல்ல அப்படி ஒரு மாற்று கருத்து இருக்குன்னு சொல்றேன். நீங்க முடிங்க, நான் ஒரு சென்டென்ஸ் முடிக்கிறேன். இல்ல அதுதான் நான் அண்ணனை மதிக்கிறேன், அவங்க செயலை மதிக்கிறேன். எங்க அப்பாவும் இதுன என்வாயன்மெண்டலிஸ்ட், நானும் அந்த இதுல தான் வளர்ந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி வந்து ஒருத்தரோட சென்டென்ஸை வந்து மாற்று கருத்து இருக்குங்கறாரு. நீங்க முடிங்க, நான் அவரோட மாற்று கருத்து வாங்கிக்கிறேன். என்னோட கருத்து என்னன்னு தெரியாம நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. என்னோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட கருத்து வாங்கிக்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா சட்டத்தில் திருத்தம் வரல. என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு அரசும், மாநில அரசு, மத்திய அரசு எல்லாருமே அது கீழே இருக்க ரெகுலேஷன், அது கீழே இருக்க அந்த பாலிசி டெசிஷன், அது கீழே இருக்க டெசிஷன் மேக்கிங் பாடி SEIA முன்னாடி சொன்னாங்க, ஸ்டேட் என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டின்னு. அதுக்கப்புறம் EAC தனியா கவுன்சில் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் பவர்ஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்திடுறாங்க. அவங்களோட டெசிஷன் மேக்கிங் அப்படின்றத நம்ம மாத்திடுறோம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ல யாருக்கு அந்த டெசிஷன் மேக்கிங் பவர் இருக்கணும், அப்போ யாரை நம்ம வந்து கேள்வி கேட்க முடியும், டைரக்டாக மக்கள் கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து நம்ம மாற்றங்களை கொண்டு வரதில்லை. ஸோ அது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ரெண்டாவது, நீதிமன்றங்கள் சொல்லும் போது பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுத்துரும். ஏன்னா ருமாபால் அவர்கள் ஆந்திர பிரதேஷ் அந்த ஜட்மெண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா என்வாயர்மெண்ட் அஃபெக்ட் பண்ற மாதிரி எந்த டெவலப்மெண்ட்டே நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு அதுக்கு பதிலாக ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சை வந்து இன்னைக்கு ராம்கி அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் வரணும். ஏன்னா நம்ம வளர்ச்சி இல்லாமல் இருக்க முடியாது, மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இருக்கணும் அப்படின்ற ஒரு மாற்றம் வந்துருச்சு. இப்ப மக்களோட தேவையும் சரி, நமக்கு என்வரன்மெண்ட்ல இந்த சேஞ்ச் இருந்தா பரவாயில்ல. இப்ப சென்னையில வந்து முன்னாடி வந்து கிணறு வெட்டுறதே வந்து பலர் யோசிப்பாங்க. இன்னைக்கு அதை தாண்டி போர்வெல் வெட்டுறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. சோ அப்படின்ற அந்த காலங்கள் வந்து மாறி வருகிறது அப்படின்றது அந்த பாலிசி டெசிஷன் மேக்கிங் பவர்ஸையும். இப்ப எப்படி சென்னையில வந்து முன்னாடி இந்த மாதிரி கிணறு வெட்டணும், வாட்டர் யூட்டிலைசேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட லெஜிஸ்லேட்டிவ் மெஷர் வரைக்கும் போகணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நான் கார்பரேஷன்ல இருக்க ஒரு சப்பார்டினேட் ஏஜென்சி கிட்ட போனேன்னா நான் அதற்கான பர்மிஷன் வாங்க முடியும். அது கார்பரேஷன்ல கூட பர்மிஷன் கிடையாது. சோ அந்த மாதிரி நம்ம வந்து டெசிஷன் மேக்கிங் பவர்ஸை மாத்திடுறோம். ஏன் அப்படின்னா அது மக்களோட தேவைக்கு ஏற்ப அப்படின்ற அந்த மாற்றங்கள் வருகிறது. சுற்றுச்சூழல் அக்கறையின் அடிப்படையில் நீதிமன்றம் சில முடிவுகள் எடுத்தா அதை கவர்மெண்டே சேலஞ்ச் பண்ற நடவடிக்கைகள்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? நிறைய பார்த்திருக்குமே. அந்த மாதிரி அரசாங்கமே அதை நிறைய சேலஞ்ச் பண்ணிருக்காங்களே. நீதிமன்றம் எடுக்கக்கூடிய, நீதிமன்றம் வழிகாட்டக்கூடிய நடவடிக்கைகளுக்கு மக்களும் சேலஞ்ச் பண்றாங்க. எல்லாருக்கும் அதற்கான இது என்ன, அக்ரீட் பார்ட்டி கேன் ஆல்வேஸ் சேலஞ்ச். அவங்களுக்கான உரிமை இருக்கு. உரிமையை நிலைநிறுத்தக்கூடாதுன்னு ஒரு தனி மனிதனையும் கேட்க முடியாது, அரசையும் கேட்க முடியாது. அதை கடைசியில இரு தரப்பும் வாதத்தை கேட்டு கடைசியில ஒரு தீர்ப்புன்னு வருது இல்ல, அவர்கள் தீர்ப்பை வந்து எதிர்கொள்ளக்கூடாது. அப்படி நம்ம இன்னைக்கு ஒருத்தர் குற்றவாளின்னு நினைக்கிறோம். இப்ப செந்தில் பாலாஜி தவறு செய்தார் நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது, உச்சநீதிமன்றம் போகக்கூடாது நான் சொன்னா அது தவறாக இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரி தான் அரசு அவர்கள் வந்து என்ன தேவை, அவங்களோட பாலிசி டெசிஷன் கரெக்ட் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு எல்லா அரசுக்கும் அதற்கான. ரயில் விபத்து குறித்து உங்ககிட்ட கேட்டேன், அந்த பதில் நான் வாங்கிக்கிறேன். திரு பாலச்சந்திரன் குறுக்கிட விரும்பினாங்க. திரு பாலச்சந்திரன். திரு மெய்யப்பன் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, சட்டத்துல வந்து 2011 அப்புறம் மாறுதல் இல்லைன்னு. சுந்தரராஜன் அதை அப்டேட் பண்ணார். உன்னுடைய அவர் என்ன சொன்னார், நான் சொல்ல முடிச்சதை விட்டுருங்க, நீங்க சட்டத்துல மாறுதல் இல்ல, ரூல்ஸ்ல தான் மாறுதல் பண்ணாங்கன்னு சொன்னாரு. இப்ப அவரு வழக்கறிஞர், அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஒரு சட்டம்ங்கிறது வந்து இன்க்ளூடிங் தி ரூல்ஸ் தான், இட் இஸ் a whole thing. அப்ப ரூல்ஸ்ல மாறுதல் பண்ணாலே சட்டத்தை வந்து காலி பண்ணிட்டோம்னு தான் அர்த்தம். அதனால வந்து சட்டத்தை ஒண்ணுமே செய்யல, ரூல்ஸை மாத்தணும் அப்படின்னா கடைசியில வந்து என்ன நடக்குதுங்கிறதான முக்கியம்.
கடைசியில என்ன நடக்குது? ரூல்ஸை காலி பண்ணிட்டதுனால சட்டத்துடைய ஸ்பிரிட்டை காலி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். முதல்ல ஆரம்பிக்கும் போதே வந்து சட்டத்துல எந்த மாறுதலும் இல்லைன்னு ஆரம்பிச்சாருன்னா சுந்தரராஜன் வந்து வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் தி லா along with its rules அப்படிங்கறத பாக்குறாரு, பார்த்து சொல்றாரு. அதனால இது வந்து மிஸ்டைரக்ட் பண்றதுதான். சட்டத்துல மாறுதல் இல்லைன்னு சொல்றது வந்து மிஸ்டைரக்ட் பண்றதுதான். அவர் ஒரு வழக்கறிஞர், அவருக்கு நிச்சயமா ரூல்ஸ் பத்தி தெரியும். அதை சேர்த்து வச்சுதான் பேசணும். ஓகே, அவ்வளவுதான். பதில் சொல்லிருங்க. நான் அவர்கிட்ட இரண்டு விஷயங்கள் நான் சொன்னது என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல எந்த அமெண்ட்மெண்ட்டும் வரல அப்படின்றதுக்கு. நான் சொன்னது என்னன்னா டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் வந்து முன்னாடியே பிராடரா கொடுக்கப்பட்டிருந்தது. அது வந்து இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா அது வந்து வேற ஏஜென்சிஸ் கிட்ட அது கம்ப்ளீட்டா டெலிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அந்த டெலிகேஷன் யார்கிட்ட இருக்கு, யார் அந்த அத்தாரிட்டியா உட்கார்ந்துருக்கா, அவர்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவர்களோட இன்டென்ஷன் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றதுல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்றதான் நான் தெளிவுபடுத்த விரும்பினேன். அந்த அமெண்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ண இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் பதில் வாங்கிக்கிறேன்.